ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த 23 kg பார்பல் அதை வந்து ஷோல்டர் லெவல் அப்படி கிரிப் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்குவாட்ஸ் என்னால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி ட்ரூ வேல்யூவை அப்லோட் பண்ணிருந்தேன். இப்போ அதே மாதிரி சேம் கிரிப் இந்த ஷோல்டர் லெவல் அந்த பார்பல் 23 கிலோகிராம் பார்பலை வச்சுட்டு மறுபடியும் ஒரு லெக் ஸ்ட்ரென்தனிங் டெஸ்ட்னு சொல்லலாம், ஒர்க் அவுட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்வர்ட் லஞ்சஸ், ஆல்டர்னேட் ஃபார்வர்ட் லஞ்சஸ், இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியும். ஃபுல் ரேஞ்ச் இந்த நீ போர்ஷன் வந்து கிரவுண்ட் கிட்ட போகணும், இல்லைன்னா வந்து கிரவுண்ட் டச் பண்ணலாம். அதான் ஃபுல் ரேஞ்ச் ஃபுல் டெப்த் லஞ்சஸ். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, நான் ஸ்டாப் பண்ணும்போது அது ஈவன் நம்பராக இருக்கணும். உதாரணமாக 18, 26 இந்த மாதிரி ஈவன் நம்பராக இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி ஈவன் நம்பர்ல நம்ம வந்து லஞ்சஸ் பண்ணாதான் நம்ம ரெண்டு கால்களுக்கும் ஈக்குவல் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸும் ரெண்டு காலுக்கும் ஈக்குவலா போகும். இப்போ எனக்கு தெரியாது என்னால எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்னு இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் இந்த ஆல்டர்னேட் ஃபார்வர்ட் லஞ்சஸ். அது முடிக்கிறப்போ என்னுடைய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் லஞ்சஸ் நான் பண்றேன், ஆல்டர்னேட் ஃபார்வர்ட் லஞ்சஸ் நான் பண்றேன், அது மட்டும் முக்கியம் இல்லை, டைம் நோட் பண்ணணும், பிளஸ் ஹார்ட் ரேட் அண்ட் பிரீதிங் ரேட் இதையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் என்னுடைய உடலை பற்றி எனக்கு புரிதல் ஏற்படும். இதுவே தான் நான் என்னுடைய கிளையன்ட்ஸ் மற்ற காமன் பீப்புளுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா இந்த ரெப்பிடேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட பண்ணியிருப்பேன். இந்த ரூமில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரைண்ட் இருந்தனால சில டைம் பார்பல் வந்து இந்த வால் போயிடுச்சுட்டே இருந்துச்சு, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இது மாதிரி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைண்ட் இல்லைன்னா இன்னும் கூட கிட்டத்தட்ட 70-80 ரெப்பிடேஷன்ஸ் கூட நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட லெக்ஸில் வந்து அவ்வளோ ஃபெட்டிக் சென்சேஷன்ஸ் இல்லை. ஆனால் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இந்த
நம்ம ஏரோபிக் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சிம்பிள் டெஸ்ட், டாப் டெஸ்ட். இந்த டாப் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் ஸ்மூத்தாக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாவே நம்ம ஏரோபிக் ஜோனில் இருக்கணும் அர்த்தம்.